இப்போ நாம் சாரா மெகா மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கிற ஓடும் மேகங்களே படத்தோட செட்டுக்கு போகிறோம். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கிண்டி மேம்பாலம் அருகே இருக்கிற மகாராஜா கிளப்பில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் 3 ஹீரோஸ் நடிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தவர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவர். ஹாய், என் பேர் ரஞ்சித். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். ஓகே, தெரியாதவங்களுக்கு மட்டும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். சன் மியூசிக்கில் டெய்லி என்னை பார்க்கலாம், அரசி சீரியல்லையும் என்னை பார்க்கலாம், இப்போ வந்து ஓடும் மேகங்களே திரைப்படத்துலையும் பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து நான் லீட் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இட்ஸ் பேசிக்லி ஒரு சாஃப்ட்வேர் ஒர்க்கிங், ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் சாஃப்ட்வேர் ஒர்க்கிங், அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். அதாவது கார்ப்பரேட் வேர்ல்டுக்கு எப்படி இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த படம் பண்ணியிருக்கோம். மியூசிக் டைரக்டர் வந்து தஷி ஒரு ஆக்சுவலாக வந்து மலையாளத்தில் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. மலையாளத்தில் ஸ்டேட் அவார்டும் வாங்கியிருக்காரு. வணக்கம், தஷி இசையமைப்பாளர் பேசுகிறேன். ஓடும் மேகங்கள், ஓடும் மேகங்களே, நீங்கள் எல்லாம் அந்த சாங்கு சூப்பர் ஹிட் ஆன சாங் அது. அந்த சாங்கு டைட்டில் தான் இப்போது படமாக பண்ணுறாங்க. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். நைட்டு ஷூட்டிங் நடக்குது. இல்லை தானு கார்த்திக்னு ஒரு அருமையான ஒரு ரைட்டர் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா எழுதியிருக்காரு. நயகரா வயகரா சாங் வந்து நல்ல ஒரு அற்புதமாக எழுதியிருக்காரு. அந்த சாங் வந்து இப்போது டைரக்டர் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டு ஒரு பேட்டர்னில் அங்கே வந்து பெங்களூர்லேருந்து ஒருத்தவங்க வந்து ஒரு நடிகை வந்து அவங்க இந்த டான்ஸு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. பாலாஜி மாஸ்டர் அதை வந்து நல்ல முறையில் இந்த சாங் ஹிட் ஆகணும்னு சொல்லி அதை பண்ணிகிட்ருக்காரு. 5 சாங்ஸ் இதில் இருக்குது. எல்லா சாங்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சாங் ஒரு வெரைட்டியாக இருக்குது. இப்போது நாங்கள் ஷூட் பண்ணுற சாங் வந்து நயகரா வயகரா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு சாங்கு. இது ஒரு ஐட்டம் நம்பர். இதுக்கு வந்து சோலோ டான்ஸர் கேர்ள் வந்து பெங்களூர்லேருந்து நாங்கள் வர வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் விஜய் பாரதமணி இந்த படத்தை வந்து வெகு பிரம்மாண்டமாகவும் அட்டகாசமாக ஆடம்பரமாகவும் செலவு பண்ணி எடுத்திருக்காரு. ஒரு கலை வெளியிடுறது வந்து ஒரு நம்ம காலத்தை காட்டுற கண்ணாடி. ஸோ அப்போ வந்து அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இருந்து 100 வருஷம் கழித்து இந்த படத்தை பார்த்தாலும் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் மக்கள் இப்படி வாழ்ந்திருக்காங்க, இதனால் இப்படி ஆயிருக்கு, இதனால் இந்த நல்லது நடந்திருக்கு, இப்படி கெட்டு போயிருக்காங்க, கெட்டு போனவங்களுக்கு என்ன ஆயிருக்கு, தீவிரவாதம்னா என்ன, இப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து இந்த படத்தில் டீல் பண்ணியிருக்கு. புதுமுகங்கள், உங்களுக்கு ஃபேமிலியரான சில முகங்கள் இருக்காங்க. ரஞ்சிதா மேடம் பண்ணியிருக்காங்க, வைஸ் பிரசிடெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்து நம்ம அரசி புகழ் ரஞ்சித். இது வந்து ஒரு நல்ல கலகலப்பாக நண்பர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல கதை. டைரக்டர் வந்து செழியன். இவர் வந்து இதான் முதல் படம். அவருக்கும் டெபியூ ஃபிலிம், எனக்கும் டெபியூ ஃபிலிம். ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணுறது. சிங்கப்பூரில் பிஸ்னஸ் செஞ்சு வரோம். தமிழ்நாட்டை அதாவது சென்னை சேர்ந்த திரு விஜய் பாரதமணி அவர்களின் சாரா மெகா மூவி மேக்கர்ஸ் சார்பில் மிகுந்த பொருட்செலவை தயாரிக்கிற படம் தான் ஓடும் மேகங்களே. இதில் வந்து 3 ஹீரோ 3 ஹீரோயின் புதுமுகங்களாக அறிமுகமாகிறாங்க. அவங்களோட ரஞ்சிதா மேடம், சேது விநாயகம், கமர்ஷியல் ஆக்டர்ஸ், பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிக்கிறாங்க. இசை வந்து தசின்னு அவர் பண்ணுறாரு. அவர் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், பெங்காலி இந்த மாதிரி 5 லாங்குவேஜில் படம் பண்ணிக்கிட்டு பிஸியாக இருக்கார். எடிட்டர் வந்து தங்கவேல் பண்ணுறாரு.
கேமரா வந்து ஒளிப்பதிவு வந்து மைக்கேல் பிரபு ஈவன் பண்ணுறாரு. இந்த படத்தோட கதை எப்படின்னா, அதாவது இந்த சாஃப்ட்வேர் நிறுவனம் மாதிரி ஒரு கம்பெனியில் இந்த 3 ஹீரோ 3 ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கு ஹெட்டு வந்து ரஞ்சிதா மேடம் தான் ஹெட்டாக இருக்காங்க. அதாவது சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் ஹை லெவலில் நல்லா படிச்சுட்டு பெரிய லெவலில் இந்த மாதிரி ஜாப் வந்து சேர்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாநிலத்துலேருந்து வருவாங்க. அதாவது அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து வந்து படிப்பாங்க. ஒருத்தர் வில்லேஜ்லேருந்து நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்து இங்கே வந்து சிட்டிக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். அதே மாதிரி சிட்டியில் வளர்ந்தவங்க இதே கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. பட் இப்படி ஒரே இடத்துல ஒரு ஹை டெஃபினிஷன் உள்ள இடத்துல ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் வளர்ந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு விதமாக தான் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க இப்படி பழகும்போது அவங்களுக்குள்ள எப்படி அந்யோன்யமான பழக்க வழக்கங்கள் ஏற்படுது, ஒவ்வொருத்தருக்கும் எப்படி முரண்பாடான கருத்துக்கள் ஏற்படுது, அவங்க இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனியில் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கும் வெளியே ஒர்க் பண்ணுறதுக்கு, வெளியே அவங்க நட்பு வட்டாரத்திலேயோ இல்லை வெளியே அவங்க பழக்க வழக்கங்கள் எப்படி மாறுபடுங்கிறத மெயினாக நாங்கள் இந்த கான்செப்ட். இந்த படத்தில் மெயினாக வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அனிமேஷனை நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் அந்த தமிழ் ஃபிலிம்லேயோ மற்ற ஃபிலிம்லேயோ யூஸ் பண்ணாத மெயின் அதாவது புதுமையான டெக்னிக்கலையும் இந்த படத்தில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நான் மாடலாக இருந்தேன். நான் ராம் ஷோஸ் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் எனக்கு ஸ்க்ரீன் டெஸ்ட் வச்சதில் இதில் செகண்ட் ஹீரோவாக கால் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தர்ஷி பண்ணியிருக்கிற இந்த அட்டகாசமான சாங்க்கு ரியா ரெட்டின்னு பெங்களூர்லேருந்து ஒரு அழகான பொண்ணு வந்து செமத்தியான ஒரு ஆட்டம் போட்டிருக்காங்க. அந்த பாட்டை பார்த்த வகையில் எங்களுக்கே ஒரு பிரமிப்பு, உற்சாகம் எல்லாமே கிடைச்சிது. நீங்களும் கூடிய சீக்கிரத்தில் ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.